அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். சூடானில் பெரும் வெள்ளப்பெருக்கு, அணைக்கட்டு உடைந்ததில் 60 பேர் உயிரிழப்பு, நூற்றுக்கணக்கானவர்களை காணாமையால் கடும் பதட்டம். கிழக்கு சூடானில் பெரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அணை உடைந்த விபத்தில் சிக்கி இதுவரை 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு சூடானில் உள்ள அர்பாத் அணை நேற்று முன்தினம் இடிந்து விழுந்ததில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு குறைந்தபட்சம் 60 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் நூற்றுக்கணக்கானவர்கள் மாயமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக செங்கடல் மாநிலத்தின் நீர்க்கழகத்தின் தலைவர் ஓமர் இஷா தாகேர் கூறுகையில், அணை உடைந்ததால் மாநிலத்தின் தலைநகரான போர்ட் சூடானுக்குள் அருகிலுள்ள கிராமங்கள் பேரழிவுக்குட்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை வெளியேற்றுவதே முன்னுரிமையாக கொண்டு மீட்புக் குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன. அணைப்பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் உடனடியாக மீட்புப் பணிகள் தேவைப்படுகின்றது. தண்ணீரிலிருந்து தப்பிக்கும் நபர்களுக்கு தேள் மற்றும் பாம்பு கடி போன்ற அபாயங்கள் ஏற்படும் நிலை காணப்படுகின்றது. இதனிடையே கனமழை காரணமாக அணை இடிந்து விழுந்ததால் வண்டல் மண்ணுடன் சேர்ந்த கடுமையான வெள்ளம் அருகிலுள்ள கிராமங்களை அழித்துள்ளது. இதனால் மீட்பு முயற்சிகளை கடினமாகியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் கவலை வெளியிட்டுள்ளது. போர்ட் சூடானுக்கு வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அணை 25 மில்லியன் கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்கத்தை கொண்டிருந்தது. மேலும் நகரத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக இந்த அணை கட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே இடம்பெற்ற மோதலில் 35 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தின் முசாகல் மாவட்டத்தில் நேற்று பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. முசாகல் மாவட்டத்தில் ரஷம் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த பயணிகள் பஸ்ஸின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ளார்கள். பஸ்ஸை இடைமறித்த பயங்கரவாதிகள் அதில் பயணம் செய்த பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் யாத்ரீகர்களை குறிவைத்து சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு குறிப்பாக பலுசிஸ்தானில் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி குழு பொறுப்பேற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் அதிரடி தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அப்போது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இந்த துப்பாக்கிச் சண்டை மோதலில் பயங்கரவாதிகள் 21 பேர், பாதுகாப்பு படையினர் 14 பேர் என மொத்தம் 35 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நடைபெறும் என பாகிஸ்தான் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கு இது பேரழிவை ஏற்படுத்தும் என்று எலன் மாஸ்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் களமிறங்கியுள்ளார்கள். தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வேட்பாளர்களுக்கு பல்வேறு பிரபலங்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எக்ஸ் வலைத்தள உரிமையாளர் எலன் மாஸ்க் ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரம்புக்கு ஆதரவான கருத்துக்களை எலன் மாஸ்க் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார். இந்நிலையில் கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கு அது பேரழிவை ஏற்படுத்தும் என்று எலன் மாஸ்க் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஜனநாயகத்தையும் அமெரிக்காவையும் காப்பாற்றுவார். கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கு பேரழிவு ஏற்படும் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் குடிபெயரும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. இது அதிகப்படியாக கனடாவில் வேலை செய்து வரும் இந்தியர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பலரும் குறிப்பிட்டுள்ளார்கள். குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக கனடாவில் தற்காலிகமாக குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதனால் கனேடியர்கள் பலருக்கு வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. எனவே கனேடிய நாட்டவர்களுக்கு, முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்பவும் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு வருவார்கள் என்பதாலும் கடந்த 2022ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தின் கீழ் அதிகம் பேர் அங்கு தற்காலிகமாக குடியேறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இதன் மூலம் கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரித்து வீட்டு வசதி மற்றும் மற்ற சேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தில் திருத்தம் செய்து குடிபெயர்வரை தடுக்கும் முடிவை அரசு திடீரென எடுத்துள்ளது. இதன் காரணமாக நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையும் உக்ரைன் தலைநகருக்கு கடந்த வாரம் சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் கீவில் அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்.
அப்போது உக்ரைனில் விரைவில் அமைதி திரும்புவதற்கான ஒவ்வொரு முயற்சியிலும் உத்வேகத்துடன் பங்களிக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும், இப்போரின் தொடக்கத்திலிருந்தே அமைதியின் பக்கம் இந்தியா நிற்கின்றது என்றும் பிரதமர் உக்ரைனில் வைத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உக்ரைனில் அமைதி திரும்பும் என்ற எதிர்பார்ப்பை தகர்க்கும் விதமாக உக்ரைன் மீது ரஷ்யா ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஏவுகணை, ட்ரோன்கள் மற்றும் பல்வேறுபட்ட முறைகளில் உக்ரைன் மீது சரமாரியான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியிருந்த காரணத்தினால் மின்சார உட்கட்டமைப்புகள் மற்றும் பல்வேறுபட்ட உட்கட்டுமான வசதிகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்தன. தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினுடன் பிரதமர் மோடி நேற்றைய தினம் தொலைபேசி வாயிலாக உரையாடியிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அப்போது உக்ரைன் போரில் அமைதி வழியில் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் ரஷ்யாவிடம் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் இரு தலைவர்களும் இந்தியா ரஷ்யா இடையான உறவை மேலும் பலப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் சண்டை குறித்து பரஸ்பரம் விவாதித்துக் கொண்டதாகவும், அண்மையில் உக்ரைனுக்கு சென்றிருந்த நிலையில் அது குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாகவும் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் துல்கரம் மாகாணத்தில் உள்ள நூர் ஷாம்ஸ் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் இராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த தகவலை பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் நூர் ஷாம்ஸ் அகதிகள் முகாமில் கொல்லப்பட்ட 5 பேரின் உடல்கள் துல்கரம் மாகாணத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலிய படைகளின் நடவடிக்கைகளால் மேற்கு கரையில் மொத்தம் 632 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அண்மை காலமாக விரிவடைந்து வரும் போரை தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. அத்துடன் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டதற்கு பழிவாங்குவதாக ஈரான் எச்சரிக்கை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் மேற்கு கரையில் துல்கரம் மாகாணத்தில் உள்ள நூர்சம் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி மக்களை படுகொலை செய்துள்ளமை அந்த பகுதியிலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 25ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட சரமாரியான தாக்குதல் தொடர்பான வீடியோ பதிவுகளை தற்போது ஹிஸ்புல்லா இயக்கம் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் முக்கியமான உளவு கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையத்தின் மீது ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்திய காட்சிகளை ஹிஸ்புல்லா விட்டு இஸ்ரேலியர்களை ஆதரவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களில் இஸ்ரேலுக்குள் பாரிய சேதங்கள் ஏற்படவில்லை என இஸ்ரேலிய அரசும் பெஞ்சமின் நெதன்யாகுவும் திரும்ப கூறி வந்த நிலையில் உளவு கட்டுப்பாட்டு மையம் தகர்ப்பு தொடர்பான வீடியோ பதிவுகளை தற்போது ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் போராளிகள் ஏவுதளத்திலிருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகளை வீசுவதையும், ஐடிஎஃப்பின் 146வது மற்றும் 91வது பிரிவுகளின் தலைமையகங்கள் உளவு கட்டுப்பாட்டு மையம் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதில் பெரும் சேதமடைந்துள்ளதை காட்டும் வீடியோக்களையும் ஹிஸ்புல்லா வெளியிட்டு இஸ்ரேலை ஆதரவித்துள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஹிஸ்புல்லா நடத்திய ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதலின் போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பாரிய அளவில் உதவி செய்திருப்பதாகவும் உளவுத்துறை ஆதரவை வழங்கியதாகவும் பென்டகன் உறுதிப்படுத்தியுள்ளது. பென்டகன் செய்தித் தொடர்பாளர் பேட்ரிக் ரைடர் ஒரு கேமரா மாநாட்டில் விவரங்களை பகிர்ந்து கொண்டார். சம்பவத்தின் போது அமெரிக்க இராணுவ உதவி முக்கியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கூடுதலாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளார். இதில் 2 அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல்கள் அப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லாவின் தளபதி ஃபாட் ஷுக்கரை இஸ்ரேல் கொன்றதை அடுத்து ஹிஸ்புல்லாவின் முதல் கட்ட பதிலடி நடைபெற்று முடிந்துவிட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்தாலும் 2ஆம் 3ஆம் கட்டங்கள் இருக்கும் என தெரிவித்துள்ள சூழ்நிலையில் அந்த பகுதியில் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக பல்வேறுபட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டு வருவதாக அமெரிக்காவின் பென்டகன் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இவை இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பிரதான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.